4ஆம் தேதி 3 மணிக்கு தெரிஞ்சிடும் எல்லா தற்கொலையும் இருக்குதா, தூக்கு மாட்டி சாவுதான்னு தெரியுது. எக்ஸிட் போல் வந்து ஒரு இப்போ என்ன நீங்கள் பேட்டி எடுத்தீங்க, நானாகவே வந்து மனம் போன போக்கில் ஒரு 10 பேர்கிட்ட பேட்டி எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்திருப்போம். ஆனால் மக்கள் மனசில் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த தடவை நாம் தமிழருக்கு ஒரு புதிய அத்தியாயம் பிறகுன்னு மக்கள் மனசில் அந்த விஷயம் இருக்குது. சின்னங்கள் வந்து அவங்களோட எல்லாம் பதிவாகிருக்குது. அங்கே ஆட்கள் போய் வேலை செய்ய வேண்டியதே இல்லை. சீமானுடைய எண்ணமும் சின்னமும் இந்த கொள்கையும் ஏதாவது ஒரு வகையில் மக்களை வழி நடத்தி அவங்கெல்லாம் விவசாயத்துக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. 4ஆம் தேதி 3 மணிக்கு தெரிஞ்சிடும் எல்லா தற்கொலையும் இருக்குதா, தூக்கு மாட்டி சாவுதான்னு தெரியும். சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் அரசியல்லே வராதவன் இந்த விஷயத்த பணம் கொடுத்து நாம் தமிழர் மற்றவனு காமிச்சு தன்னை முன்னிறுத்தி தான் ஜெயிச்சிருவோன்னு எல்லாம் தற்கொலை சுற்றின்னு இருக்குது. இது செய்கிறது ஃபுல்லாக வந்து இந்த டிவிக்கே தான் செஞ்சுன்னு. அதில் மற்ற ஆட்கள் வந்து இந்த வந்து பணத்தை வாங்கி நாம் தமிழர் மட்டம் தட்டுறான். எங்கேயாவது நாம் தமிழர் வரும் அப்படின்றத காமிக்கிறது பயப்படுறாங்க, அவ்வளோதான். அது வந்துண்ணே, இந்த ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா பூராமே வந்து வேசி ஊடகமாக மாறிடுச்சு. எல்லாருமே காசை வாங்கிட்டு அண்ணன் நாம் தமிழர் கட்சி அப்படின்றதவே குறிப்பிட வந்து இந்த ஊடகத்துக்கு வந்து தகுதி இல்லாமல் மற்றவேன்னு சொல்கிறாங்க. மற்றவேன்னு இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே சொல்கிறவங்க ஏன் 12, 13 வருஷ காலமாக அரசியல் காலத்தில் நின்று இத்தனை சதவீதம் 36 லட்சம் சதவீதம் வாக்கு வச்சிருந்து இன்னும் வாக்கு சதவீதத்தை கூட்டி தான் வர்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடையும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறார் அண்ணன். இதை வந்து சொல்றதுக்கு இந்த ஊடகத்துக்கு வந்து துப்பு இல்லை. அதனால தான் அவங்க வந்து மற்றவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துண்ணே 8% மட்டும் கிடையாது, 234 தொகுதியுமே அண்ணன் சீமா நாங்கள் தான். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து இந்த இலவசத்தை விரும்பாமல் அண்ணனோட கொள்கைகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி விவசாயம்னா என்ன, அண்ணன் என்ன கொள்கை சொல்கிறாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு எப்படியும் குறைஞ்ச வந்து 32 தொகுதியாவது அண்ணன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வின் பண்ணுவாங்க. காரைக்குடியில் கண்டிப்பாக அண்ணன் வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது மக்களுக்கு இன்னும் பகுத்தறிவு வரலன்னு தான் சொல்லணும். எப்படின்னா 15 வருஷமா களத்தில் இருக்கிற ஒரு கட்சி வந்து இன்றளவுலும் வந்து மற்றவை நேற்று வந்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அரசியலில் குதிச்சவங்கலாம் வந்து 3வது கட்சி 3வது போட்டுக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா எங்களை தவிர்த்துடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தவிர்க்கவே முடியாது. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக வந்து நின்றுடக்கூடாதுன்றதா அவங்களுடைய எண்ணம். ஆனால் யாரை தடுத்தாலும் வந்து அதை தடுக்க முடியாது. அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணா அமைதியாக தான் இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. முடிவு வரும், தேர்தல் முடிவு வரும். அன்னைக்கு மற்றவை யாரு நாங்கள் யாருன்றது தெளிவாக தெரியும். இப்போ நான் பேர் அடித்து அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் போயிருந்தேன். அங்கே போன இடத்துல கட்சி ஆள் வந்து ஒரு 50 பேர் தான் இருப்போம். கட்சி அல்லாத ஏடிஎம்கே வேஷ்டி கட்டினவன், டிஎம்கே வேஷ்டி கட்டினவன், பாமக திருமாவளவன் கட்சி வேஷ்டி கட்டினவெல்லாம் இவருடைய பரப்புரையை கேட்டு வியந்து மனசை அங்கேயே மாற்றினான். அப்போ 7, 8ன்றது இல்லை. நாங்கள் குறைஞ்சபட்சம் மக்கள் வந்து நமக்கு ஒரு 15க்கு மேலே தாண்டக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் அதிகமான ஓட்டு இருக்குது. உலக அரசியல்லையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாம் தமிழர் கட்சி போல் ஒரு உன்னதமான கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே பணத்துக்கான தொண்டர்கள் அவங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படின்றது தொண்டர்கள் கிடையாது. இது வந்து ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் சக்தி. அப்படி இருக்கும்போது மற்றவைன்னு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நாம் தமிழர் மட்டும்தான் மக்கள் சக்தி, மற்றது எல்லாமே மற்றவை தான். இது என்னைக்கு வந்து மக்கள் உணர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன தேர்தலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8.19% மக்கள் ₹1 பணம் வாங்காமல் ரொம்ப நேர்மையாக நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு செலுத்தினதை பார்த்துருப்பீங்க. இன்று தமிழகத்தில் 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றது வந்து எல்லாரும் அறிந்த விஷயம். அதை மற்றவைன்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து ஒடுக்குமுறை தான். நாம் தமிழர் கட்சி மீது நடத்தக்கூடிய ஒடுக்குமுறை. மற்றவைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3வது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியை மற்றவைன்னு சொல்றாங்களே, அப்போ இந்த ஊடகம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஊடகங்கள் வந்து மற்றவைன்னு போடும்போது மற்றவையில் யார் இருக்காங்க அப்படின்னு பல மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க.
ஆனா சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் மிக மிக பலம் வாய்ந்த கட்சி அப்படின்றத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் எல்லாரும் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ மற்றவைன்றது மற்ற கட்சிகள் தான், நாம் தமிழர் கட்சி கிடையாது. 6.5% 7% நாம் தமிழர் கட்சி வாங்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. இது எப்படி நான் பாக்குறீங்க? இந்த சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி 8.19% அதை விட அதிகரிக்குமே தவிர அதை விட கம்மியாகாது. இது எப்படின்னாக்க ஒரு மாய வலை, திரை கவர்ச்சி மாய வலை இது. ஸோ அந்த திரை கவர்ச்சி மாய வலையில மக்கள் அடிக்கடி இதையே சொல்ல 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 ஒரு பொய்ய 100 தடவை சொன்னா உண்மையாயிடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பொய்ய மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. பட் நீங்க பாப்பீங்க, இந்த தேர்தல் முடிவு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு நேர்மையா உண்மையா வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது. அப்போ நம்மளுடைய சதவிகிதமானது உயர்ந்ததை நீங்க பாப்பீங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு சாபக்கேடு. அண்ணனை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷமா மிக கடுமையாக போராடிட்டு இருக்காரு, தமிழர் உரிமை தமிழர் மண் சார்ந்து. ஆனால் இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மீடியா, எல்லாருமே சொல்லலை, அண்ணனோட அந்த உழைப்பு நேர்மை, தமிழர்களுக்கான அந்த அரசியல் உரிமைகள், தமிழ்நாடோட இந்த கச்சத்தீவு ஆகட்டும், நதிநீர் ஆகட்டும், இந்த மலைகளை உடைக்கிறதாகட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கிற இந்த அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அண்ணன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அவேசமாக அனைத்து தொகுதிகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு, அதை மிக பெருசாக ஒரு என்னமோ ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டா மாதிரி அதை திட்டமிட்டு அண்ணனை மறைக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஓரளவுக்கு காமிச்சிருந்தாங்க, இப்பயும் காமிக்கிறாங்க, சில மீடியா நல்லா காமிக்கிறாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட மீடியா பார்த்தீங்கன்னா அவரை மறைச்சி அதர்ஸ் எதுக்கு போடணும், நாம் தமிழர் கட்சி தான் பல விஷயங்கள் போராடி இருக்காங்க, சரிங்களா. இந்த கன்னியாகுமரி அந்த தென்னாட்டு பகுதியிலலாம் இருக்க மலைகளை உடைக்க நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த கலாச்சாரம் ஆகட்டும், இந்த தூய்மை பணியாளர்கள் ஆகட்டும், இந்த ஆசிரியர் அண்ணன் தான் முதல்ல போய் நிற்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கவர்ச்சி மூலமாக வர இந்த 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 ஒரு திட்டமிட்ட ஒரு நகர்வுகள் மூலம் அவங்க எதுக்காக இந்த தமிழ்நாடு மீடியா இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. அதனால அவங்க மாற்றிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அண்ணனை விட்டா இதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியலை இவ்வளோ வீரியமாகவும் உரிமையாகவும் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அண்ணனை விட்டா இதுக்கப்புறம் ஆள் கிடையாது. அதனால இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் கொஞ்சம் நேர்மையாகவும் நியாயமாகவும் இயங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 6.7% வாக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பொருட்டு தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணனை நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு சதவீதத்தை கொஞ்சம் குறைச்சி தான் எல்லாமே சொன்னாங்க. இந்த தந்தி டிவி ஆகட்டும், சில இந்த தேர்தல் சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்களாம் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் ஒரு 8 புள்ளி இது வாங்கினவொடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ இந்த வாட்டியும் அப்படி தான் போகுது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிண்டிகேட் போட்டுட்டு இயங்குற மாதிரி தோறுது தமிழ்நாடு அரசியலில். ஏன்னா ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாகிற நீங்கள், ஒரு மனுஷன் கடந்த 15 வருஷமாக போராடிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்காக இருக்காரு, அவங்கள நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஊடக அறமா? உங்களெல்லாம் வெக்கமே இல்லையா? இப்போ இருக்கிற இந்த எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் தகவல் தொழில்நுட்பம் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டை நடந்து உலகம் ஃபுல்லாக பரவுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி அதர்ஸ் போடுறீங்க? நேற்றா 2 வருஷம் ஆரம்பித்த கட்சி எத்தனை போராட்டம் பண்ணிட்டாங்க அவங்க மக்களுக்காக? சும்மா கை காமிச்சிட்டு தீய சக்தியா தூய சக்தியானா அரசியல் இதை எனக்கு அந்த கட்சி பேர் சொல்லணும்னு கிடையாது. அதில் இருக்க தமிழர்களும் உணரணும். நம்மளுக்காக அண்ணன் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு, நீங்கள் ஒரு திரை உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு பாருங்க. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் நம்ம அண்ணன் இந்த அளவுக்கு இது பண்ணும்போது நீங்கள் அதை கரெக்டாக ஒரு நியாயப்படியும் தர்மப்படியும் அதை நீங்கள் ஆதரிக்கணும், சரிங்களா. அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் தவறுதலாக பேசுறது, நீங்கள் இப்படி பேசும்போது மற்ற மாநிலத்துக்காரர் என்ன பண்ணுறானுங்க, நம்ம மலைகளை உடச்சி கொண்டு போட்டிருக்கானுங்க, நதியை இது பண்ணுறானுங்க. சமயத்தில் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக பாருங்கள், இந்த கேரளா நம்ம எல்லாம் மீறி போர்டு நட்டுறானுங்க. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? சும்மா கோஷம் போடுறதும் பொடி பிடிக்கிறதும் மீடியா மேலாட பேசுறதும் ஒரு அரசியலாம். எக்ஸிட் போல்ஸ் மற்றவையும் குறிப்பிட்டிருக்காங்க.
சார் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு தீண்டாமை கட்சி. இது மக்களுக்கு மத்தியில் தீண்டாமை கட்சி கிடையாது, அரசியல்வாதிகள் மத்தியில் தீண்டாமை கட்சி. அரசியல்வாதிங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. பணம் கொடுத்துட்டு மீடியா கிட்ட வந்து அவங்க எக்ஸட் போலோ மற்ற மற்ற காரியங்களை பண்ணிடுறாங்க. மொத்தமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3 பேர் மட்டும் தான் காட்டுவாங்க. ஒரு நடிகரையும் திமுகவையும் அதிமுக தான் காட்டுவாங்க. இவங்க மட்டும் திராவிட கட்சிங்க. தமிழ் கட்சி வந்து இவங்க தீண்டாமை கட்சி ஆயிடுது. அதனால ஏன்டா எல்லாரையும் இங்கே இணைக்கிறோம், நாங்கள் வந்து எல்லாரையும் இணைக்கிறோம், எல்லா இனத்தவரையும் ஒன்றா இணைச்சு தமிழ் குடியாக மாற்றுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வேற்றுமையெல்லாம் கிடையாது. வேற்றுமை அந்த பாகுபாடெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆண் பெண்ணும் சமந்தான் நாங்கள் இங்கே. அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. இது பணம் கொடுக்கணும் சார், மீடியாக்களுக்கு வந்து பணம் தரணும். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தோம்னா நம்மளே காட்டினுப்பாங்க. இவங்க பணம் கொடுத்து அவங்க மீடியாங்களை வாங்குறாங்க, இறக்கப்பட்டவங்க வாங்குறாங்க. இப்போ வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்து 7.2 6 8.5% வாக்கு வாங்குவாங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை சார், அதிகமாக தான் இந்த வாட்டி வாக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 15% 17% எதிர்பார்க்குறோம். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். எங்கள் அண்ணன் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 25% எங்கள் அண்ணன் எதிர்பார்க்கலாம். எங்கள் அண்ணன் உழைச்சிக்கிறாரு. நாங்கள் ஒரு பகுதியில் மட்டும் தான் உழைச்சிக்கிறோம். இப்போ அரக்கோணம் தொகுதியிலேருந்து நான் வந்துடுறேன். அரக்கோணம் தொகுதியில் நாங்கள் உழைச்சதுனால நாங்கள் அதுமாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து